இப்போ சிந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இசைக்கு தான் வந்து இந்த நகையை திருடி இது பண்ணது எல்லாமே தெரிய வந்துடுச்சு. இப்போ ஆதாரத்தை வந்து கையும் காலுமாக பிடிக்கணும்னு சொல்லிட்டு இசைக்கு வந்து பின்தொடர்ந்து போகிறாங்க. இந்த பக்கம் இசைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நகை செய்கிறவங்க அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி வட்டிக்காரங்களாம் வந்து வீட்டில் வந்து கத்துறாங்க, இது மாதிரி அவரும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க, நீங்கள் தானே ஐயா இது மாதிரி வந்து சொன்னீங்க அப்படின்றாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இசைக்கே வந்து கையை விரிச்சிடுறாங்க, என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சிந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவாக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம இசைக்கு தான் வந்து குற்றவாளி வந்து சொல்லிட்டு கையும் காலுமாக வந்து நிரூபிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இசைக்கு மாற்ற அந்த ஸ்டேஜில் வந்து மகா வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, என்னை தயவுசெய்து காட்டி குடிக்காத, என்ன நான் வந்து வெளியில் இருந்தால் தான் உன்னை வந்து வெளியில் எடுக்க முடியும், எல்லாமே உன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இசைக்கும் வந்து காப்பாற்றி கொடுக்கல. எல்லோரும் எதிர்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகா வந்து திட்டுறாங்க. ஆனால் பின்னாடி போய் வந்து நம்ம இசைக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அவங்க தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஆறுமுகம் வந்து பார்த்திங்கன்னா பைரவிக்கு இது மாதிரி ஆச்சு காரணம் வந்து நாம் தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளால் வந்து அவளுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பைரவி வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் விஷயமாக அந்த பெங்களூர் கிளம்பி போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து சஞ்சு வந்து எதனா ஒரு சூழ்ச்சி பண்ணுவாங்க. அதையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறுமுகம் வந்து பைரவிக்காக வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இது போல் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.